என்னடா இது தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை, தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? அதிமுக, திமுக தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தா? இந்த 2 கட்சியை தவிர வேறு எந்த கட்சியுமே வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் 3வதா ஒரு கட்சி வந்துருச்சே, நம்ம இதை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. இளைஞர்களும் பெருவாரியான இளைஞர்களும் விஜய் பின்னாடி அணி திரண்டு வந்தாங்க. டிவிகேல நிறைய பேர் இணைஞ்சாங்க. மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ஓரளவுக்கு முதுமையான நபர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு தொடர்ந்து பயணித்தாங்க. மக்களும் ஓரளவுக்கு நம்பினாங்க. அப்பாடா 3வதாக ஒரு கட்சி வந்திருக்கு, இந்த தடவையாச்சும் நமக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 2 கட்சி என்ன செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் அப்படிலாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்த காலகட்டத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு கரூர் சம்பவம் ஒரு பெரிய பிளாக் மார்க்காக அமைகிற மாதிரி நடந்துருச்சு. அதை நினச்சி தளபதி விஜய் அவர்களும் கொஞ்சம் வருத்தப்பட்டார். அவரும் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு வீட்டுக்குள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் வெளியில் வந்தார். சிபிஐ விசாரணை அது இதுன்னு சொல்லி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அது கொளுத்தி போட்ட மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வெடிச்சுது. தளபதி விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஓவர் கம் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் இப்போது கட்சி விஷயமா மாநாடு, பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருக்கு உறுதுணையாக தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் கூட்டணி அப்படிங்கிற ஒன்று தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே 234 தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும், பெருவாரியான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் சொல்லிட்டு இருந்தார். மக்கள்கிட்டையும் நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு, வரவேற்பும் இருந்துச்சு. அதெல்லாம் உண்மை தான். இப்போது திமுகவிலேருந்து காங்கிரஸ் உடஞ்சி வெளியில் தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் கடைசியில் நடக்கலை. அதிமுகவிலேருந்து தேமுதிக வெளியே தேமுதிகவும் தாவேகவும் கூட்டணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் நடக்கலை. அன்ஃபார்ச்சுனேட்லியாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸும் திமுகவோடையே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த கட்சியெல்லாம் தொடர்ந்து இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிமுகவிலேருந்து தேமுதிக வெளியில் அவங்க கடைசியில் திமுகவோட இணைஞ்சதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராஜ்யசபா சீட்டு ரொம்ப வருஷமாக தேமுதிக கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவங்க தரல. அதனால் திமுகவோட ஜாயின் பண்ணிட்டாங்க தேமுதிக. ரைட், ஓகே. இப்போ திமுக, அதிமுக 2 கட்சியுமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யார் யார் எந்தெந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டது, தொகுதி பங்கீடெல்லாம் எல்லாமே முடிச்சிட்டாங்க. 75% ஒர்க்கை 2 கட்சியும் பெரிய கட்சியும் முடிச்சிட்டாங்க. இப்போது தளபதி விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை அது இதுன்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட்டணியை உறுதி செய்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. இன்னும் தொகுதி பங்கீடு, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வேட்பாளர் எல்லாத்தையும் அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கூட்டணிக்கு யார் கூட போகலாமா, இல்லை கூட்டணி யார் யார் வராங்க அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் பெருசாக இப்போ கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு வேளை கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அதிமுக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தளபதி அவர்களும் தமிழ் தேசிய கொள்கையும் திராவிட கொள்கையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியும் பார்த்தோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ வரவேற்றாலும் அதுக்கப்புறம் கொள்கை அறிவித்ததுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் முரண்பாடாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு இருக்கிற கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக ஓரளவுக்கு எதிர்கட்சியாக இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. ஒருவேளை தாவேகா அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னால், அங்கே இருந்து இங்கே செங்கோட்டையன் அவர்களோட நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிற சுச்சுவேஷனில் இருக்கார். கூட்டணிக்கே போகணும்னு முடிவெடுத்தாலும் ஒரு சில இடையூறுகள் இருக்குது. அப்படி கூட்டணிக்கு போனால் கட்சி நிர்வாகிகளும் ரசிகர்களும் தொடர்ந்து பயணிப்பாங்களா, மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் அவங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் முடிவெடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கார். கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் யாரை நம்பி ஆரம்பிக்கல, அவர் நம்பி ஆரம்பித்தார். இருந்தாலும் ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன சொல்கிறாங்க, நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறாங்க,
கட்சியோட அடிப்படை உறுப்பினர்களோட கருத்துகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் தளபதி அவர்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே மக்களே, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராச்சும் தளபதி ரசிகர்களாக இருந்தால், ஒருவேளை அதிமுகவோட விஜய் கூட்டணிக்கு சென்றால் நல்லதா கெட்டதா தொடர்ந்து பயணிப்பீங்களா? இல்லை எந்த கட்சிக்கு போனாலும் தமிழக வெற்றிக் கழகம் நம்ம கட்சி தான், நாங்கள் வேலை செய்வோம், தளபதி விஜய் அவர்கள் சிஎம்மாக தான் ஆகணும், தனித்தே போட்டியிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பார்த்தும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், டாடா, பை, see you.